அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இந்த வீடியோவில் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை 1ஆம் தேதி 14/4/2025 பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளில் சித்திரை மாதம் பிறக்கிறது. மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைகிறார். ராகு மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர். சித்திரை 13ஆம் தேதி ராகு கும்பராசிக்கு மாறுகிறார். கேது சிம்ம ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 17ஆம் தேதி புதன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். சித்திரை 28ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மிக சிறப்பான உயர்வு மாற்றங்களை வழங்குவதற்காக சித்திரை மாதம் மலர்ந்திருக்கிறது. மனதில் நீடித்து வரும் பயம், பீதி அனைத்தும் விலகும். இம்மாதத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக மாற்றமாகிறார். இதனை நினைத்தும் ராகு பகவான் 9ஆம் இடத்திற்கும் கேது 3ஆம் இடத்திற்கு வரப்போவதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்தவித பாதக இடையூறும் அடைந்துவிட மாட்டீர்கள். குடும்ப சௌகரியம் இரட்டிப்பாக உயரும். வாழ்க்கை துணையிடம் புதிய பரஸ்பர அந்யோன்யம் உயரும். தேவை அத்தியாவசிய கடமை பூர்த்தியாகும். விரயங்கள் கட்டுக்குள் வரும். அனாவசிய செலவினங்களுக்கு வேலை இல்லை. பொருளாதார ரீதியாக அடைந்து வருகிற சிரமங்கள் முடிவிற்கு வரும். கடன், கணினி, கொடுக்கல் வாங்கல், மற்ற பிற பண பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வீண் பகை, வம்பு விவகாரங்கள் விலகிவிடும். இந்த மாத கிரக நிலையை பொறுத்தவரை ராசிக்குள் குரு பகவான் அமரப்போவதாலும் 11இல் சூரியனும், 2வது வாரத்தில் 9ஆம் இடத்தில் ராகுவும், 3ஆம் இடத்தில் கேதுவும் என்றபடியான கிரக அமைப்புகள் ஏற்பட போகிறது. இதனால் சில சமயம் மனம் கவலையாகவும் அழுத்தத்துடனும் இருக்கலாம். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் எதிர்பார்த்தபடி மேன்மையை தரும். அதிகாரிகளால், ஊழியர்களால் எவ்வித நெருக்கடி, நிர்பந்தமும் ஏற்படாது. தொழில், வியாபாரம், கூட்டு தொழில் விஷயங்கள், பெரிய பட்ஜெட் முதலீடு யோசனைகள் அனைத்திலும் சாதக அனுகூலங்கள், லாபங்கள் ஏற்படும். புதிய சொத்து வாங்குவது குறித்து யோசனைகளில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தை அயலாருக்கு மாற்றுவது குறித்து யோசனைகளும் பலவிதம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்களில் நீடிக்கின்ற வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புனர்பூசம் நட்சத்திர இளம் இருப்பாளர்களுக்கும் திடீர் திருமணம் கைகூடும். இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய தாமதம் முடிவிற்கு வந்து இனிமையை உண்டாக்கும். மீன ராசியில் உள்ள சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்வையிட்டு பலன்களை தருவார். சனியின் பார்வை பலன்தான் அதிகமான நன்மை தீமைகளை செய்யும். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12வது விரயஸ்தானமான ரிஷபத்தை பார்க்கின்றது. ரிஷப ராசி விரயஸ்தானம் என்றாலும் அதன் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாகும். அதனால் சனியின் பார்வையால் அதிகமான நன்மைகளை அடைவது நீங்கள்தான். சனியின் 3ஆம் பார்வை ரிஷப ராசியின் திரிகோண ராசிகளான கன்னி, மகரத்திற்கும் நன்மைகளை தரும். 3ஆம் பார்வையால் இதுவரை திருமணமாகாத ஆண்கள், பெண்களுக்கு திருமணம் கூடி வரும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சனியின் 6ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் பதிகின்றது. சிம்ம ராசி சூரியனின் ஆட்சி வீடாகும். தந்தைக்கு சில சிரமங்கள் உண்டாகும். அவரின் திறமைகள், செயல்பாடுகள் குறையும். மேலும் தற்போது கேது கிரகம் ராசி மாறி சிம்ம ராசிக்கு வருவதால் தந்தையின் முயற்சிகளில், செயல்களில் தடைகள் உண்டாகும். சனி பகவான் இப்போது உங்கள் 10வது ராசியிலேயே உள்ளார். தான பலன், ராசி பலன் இரண்டும் நன்மைகளை தரும். 3ஆம் பார்வை பெரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் அதற்கு திரிகோண ராசியான கன்னி ராசிக்காரர்கள் உதவி செய்வார்கள். 30 வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வந்துள்ளார். தொழில், வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்பம், பொறுப்புகள் அனைத்திலும் மாற்றம் தருவார். சனி பகவான் தரும் நன்மைகளை புத்தியால் புரிந்து செயல்பட்டு அடைந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். அறிவு, உழைப்பு, முயற்சி, குடும்பத்தார் ஆதரவு அனைத்தும் உங்கள் ஆற்றல் திறமையை வெளிப்படுத்தும். மேலும் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்துள்ள இம்மாதத்தில் குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளார். சுக்கிரனும் சாதகமாக இல்லை. நம்பிக்கை அளிப்பது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ஒருவரே. வரவிற்கு மீறிய செலவுகளை சமாளிக்க
வேண்டி வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவின் நிலைகளினால் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும். சேர்த்து வைத்துள்ள பணம் விரயமாகும். விரயஸ்தானம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக அலைச்சலும் சோர்வும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படும். மருத்துவ சிகிச்சையினால் குணம் ஏற்படும். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை குறையும். கணவன் மனைவியரிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். குழந்தைகளினாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும். கை பணத்தை எண்ணி எண்ணி திட்டமிட்டு செலவழிப்பது நல்லது. பழைய கடன்களும் கவலை அளிக்கும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வரனை தேர்ந்தெடுப்பதில் அவசரமும் கவனக்குறைவும் வேண்டாம். ஏனெனில் கிரக நிலைப்படி தவறான வரனை நிச்சயித்து விடும் நிலை ஏற்படும். உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது. இம்மாதத்தில் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நன்மை தராது. வேலை சுமை மிக கடுமையாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. அன்றாட பணிகளில் பொறுமை நிதானம் அவசியம். மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக இருத்தல் முக்கியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றது. சிறு தவறும் பெரு பிரச்சனையில் கொண்டுவிடும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தல் வேண்டும். சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். அது உங்கள் நலனை கடுமையாக பாதிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். சந்தையில் கடினமான போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். விற்பனையையும் லாபத்தையும் பாதுகாத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும். புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது. சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனை ஏற்பட்டு மன அமைதி குறையும். கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கிரக நிலைகளின்படி வருமானம் சற்று குறையக்கூடும். வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். திருமணமாகியுள்ள கலைத்துறையினருக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து படங்களை எடுக்கலாம். கோவில்களில் பணியாற்றி வரும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும். அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. கட்சி தொண்டர்களுக்கிடையே நிலவும் மறைமுக பேச்சுகளும் கருத்துகளும் மனவேதனையை தரும். மேல்மட்ட தலைவர்களும் உங்களை பார்ப்பதை தவிர்ப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி குறைந்த மாதம் இது உங்களுக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மாநில மற்றும் நாடு பற்றிய முக்கிய பிரச்சனைகளில் உங்கள் கருத்துக்களை இம்மாதம் வெளியிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் முழுவதும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லை. பாடங்களில் மனம் படியாத அளவிற்கு தவறான சிந்தனைகள் மனதை பாதிக்கும். உண்பதிலும் உறங்குவதிலும் படிப்பிலும் சீரான பழக்க வழக்கங்கள் அவசியம். பிற மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகாமல் அளவோடு இருப்பது உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்கு மிகவும் உதவும். ஆசிரியர்களின் ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் குறையக்கூடும். விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் ஆதரவாக இல்லை. வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்கும். அடிப்படை வசதிகள் குறையும். அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படும். பழைய கடன்கள் தொல்லையை தரும். பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமை அந்யோன்ய குறைவும் ஏற்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. அதிக உஷ்ணத்தினால் நரம்பு தளர்ச்சி, கைகள் கால்களில் வலி ஆகியவை ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணமாகும். வரனுக்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படும். தங்க பரிகாரம் உதவும். உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சுவாதி, விசாகம், அனுஷம், பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி மற்றும் அஸ்வினி. அதிர்ஷ்ட நாட்கள்: ஆங்கில தேதி 14, 16, 18, 21, 23, 25, 27, 29, 30. மே 1, 3, 5, 6, 8, 11, 12 மற்றும் 14. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம்: இம்மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு 11 நெய் தீபம் ஏற்றி அபிஷேக ஆராதனை செய்து வழிபடவும்.